11 வயசு சின்ன பொண்ணோட உசுரு ஒரு ஃபோனுக்காக போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? நம்பித்தான் ஆகணும். இலங்கை மட்டக்களப்பு மாவட்டத்துல ஏறாவூர் பிரதேசத்துல அஞ்சாங்குறிச்சின்னு சொல்ற ஒரு பகுதியில 28ஆம் தேதி ஒரு 11 வயசு சின்ன பொண்ணோட உடம்புன்னு சொல்லப்படுது, தலை மூழ்கடிக்கப்பட்ட நிலைமையிலன்னு சொல்லப்படுது. ஒரு பாஸ்கெட்டுக்கு இருந்து பக்கெட் தண்ணி வாளி தண்ணி பக்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ள இருந்து எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருகுது, அந்த பொண்ணு தவறி விழுந்தெல்லாம் உசிறு போகல, அவட உசிறு பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் விசாரணை நடந்தா அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வெளியே வருது. அந்த பொண்ணோட அண்ணனை விசாரிக்கிறாங்க. அவன் சொல்றாங்க என்னன்னா, நாங்கெல்லாம் 2 பேரும் ஃபோன் பாவிச்சுக்கிட்டு இருந்தோம். 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்றதுல கழுத்தை பிடிச்ச மயங்கி விழுந்துட்டு அப்படியே இழுத்து கொண்டு போய் அதைய தண்ணி வாளிக்குள்ள தவறி விழுந்து இறந்த மாதிரி செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணனே வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்டு இருக்கான். அண்ணனுக்கு வயசு எத்தனை? 14 வயசு. இதை கேட்டப்போதான் அது நம்புற மாதிரி இல்லை. இது வரைக்குமே என்னால் நம்ப முடியல. ஏன்னா ஒரு 14 வயசு போனாலே பையனால இப்படியெல்லாம் யோசிக்க இயலுமா? கிரிமினல் யோசிக்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கிறானே அப்படின்னு. ஆனா அதையும் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவருடைய கையில மொபைல் இருக்கு. மொபைல் வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருதே. ஸோ அதை நம்பக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம குழந்தைங்க வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறப்ப, ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறப்ப நம்ம எல்லாம் சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்பட்டதெல்லாம் பிள்ளைகள் ஏன்னா டெக்னாலஜி நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? டெக்னாலஜி வந்து பக்குவப்படுத்தப்பட்ட சமூகத்தில் கையில் தான் தனிப்பட்ட முறையில் ஒப்படைக்கப்படணும் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் அவங்க பக்குவப்படுத்தப்படும் வரைக்கும் இந்த விஷயங்கள்ல, மொபைல் விஷயங்கள்ல கண்காணிப்போட இருங்க. பிள்ளைகளை சந்தேகப்பட தேவையில்லை, ஆனால் கண்காணிப்போட கவனமா இருங்க. ஏன்னா நாம கண்காணிக்கல, அது எங்கட பிள்ளைய நம்பிக்கை இருக்கி கண்காணிக்கல அப்படின்னு சொல்லி நாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அவங்களோட உசுறு போனதுக்கு அப்புறம் கட்டுக்கட்டா உட்காந்து பேசியோ மணித்தியானாக்களுக்கு வருஷக்கணக்கு உட்கார்ந்து அழுதும் பிரயோசனம் இல்லை. போன உசுறு திரும்ப வராது. ஸோ மொபைல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொரு விஷயம் இங்கே தாக்கம் செலுத்திருக்கேன்னு சொன்னால், அந்த பிள்ளைங்களுடைய அம்மா வெளிநாட்டில், அப்பா தான் வெளியே போன இடத்துல இந்த நடந்திருக்குது. ஸோ இங்கே வெளிநாடுங்கிற ஒரு விஷயமும் தாக்கம் செலுத்து. பணம் உழைக்கணும், கஷ்டத்துக்காக எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகிறோம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். கஷ்டத்துக்காக தான் எல்லாருமே வாரம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கான சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த பணமும் எதுவும் கடைசிக்கு உதவாது. ஸோ பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டில் நாம் இருந்து உழைக்கணும். இல்லை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் கூழோ கஞ்சியை குடித்தாலும் பரவாயில்ல, நாட்டில் பிள்ளைகளோட பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா அவங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணோட உசுறு போயிடுச்சு, ஒரு 14 வயசு பையனுடைய வாழ்க்கை ஜெயிலில் கழிய போகுது. ஸோ இந்த 2 விஷயங்கள், மொபைல் விஷயங்களே கவனமாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கிற அது பாப்பமாராக இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை, அவங்களோட வளர்க்குற விஷயங்கள், அவங்க வளர்கிற விஷயங்கள்ல சூழல் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களோட எவ்வளவுக்கு அவங்களோட குயிக்காக சேர்ந்து இருக்கணுமோ அதுக்குரிய முயற்சிகளை செய்யுங்க. ஸோ அந்த சின்ன பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்.